ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த டெய்லரிங் வீடியோவில் நம்ம ஸ்லீவ் எப்படி ஈஸியாக மார்க் பண்ணி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ வந்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக நம்ம கீழே, அதாவது லைனிங்கை வந்து லைனிங் துணியை 4ஆக மடித்து போட்டுட்டு கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு 3/4 இன்ச் விட்டுக்கலாம். அரை இன்ச்லேருந்து 3/4 இன்ச் விடலாம். இப்போ 28 பாடி மெஷர்மெண்ட் 28க்கு வந்து நான் உயரம் வந்து 6 இன்ச் வைக்கிறேன். 5.5 ப்ளஸ் அரை இன்ச் அடிக்கிறதுக்காக, அதாவது தையல் போடுறதுக்காக. உயரத்தில் இருந்து நம்ம உள்வளைவு மார்க் பண்ணுறதுக்காக கையுடைய உயரத்துலேருந்து 2.8 இன்ச், அதாவது 28 இன்ச்சை 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2.8 வந்து இன்ச் டேப்பில் அளந்து அங்கே ஒரு உயரத்தை ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஆம்கோல் சுற்றளவு நான் வந்து பேக் பார்ட்டில் அளந்து பார்த்துக்கிறேன். எப்போவுமே ஆம்கோல் சுற்றளவு கரெக்டாக வர்றதுக்காக நம்ம பேக் பார்ட்டில் எவ்வளோ அளவு வச்சோமோ அதே அளவை வந்து நீங்கள் கை ஸ்லீவ் மார்க் பண்ணுறப்போ எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கை வந்து மாறாமல் நீட்டாக கிடைக்கும், கரெக்டாக கிடைக்கும் மெஷர்மெண்ட். இப்போ வந்து ஆம்கோல் சுற்றளவு 6.25 இன்ச்சை மார்க் பண்ணி நான் கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறேன் ஸ்கேல் வச்சு. நெக்ஸ்ட் வந்து உள்வளைவு மார்க் பண்ணுறதுக்காக கையுடைய உயரத்திலிருந்து 6 இன்ச், அதிலிருந்து 1.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆம்கோல் சுற்றளவு 6.25 இன்ச்சில் பாதி 3.1 அதையும் மார்க் பண்ணிவிட்டு அதில் பாதியை மார்க் பண்ணிக்கிறேன் உள்வளைவுக்காக. அதிலிருந்து 1/4 இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். சென்டர்லேருந்து 3/4 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம அந்த வளைவை ட்ரா பண்ணிவிட்டு மேலே அந்த உயரத்துக்கிட்ட மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 1.25 இன்ச், அதுலேருந்து வளைவை ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே நேராக கிராஸாக கொண்டு வந்து முடிச்சு விட்டுக்கிறேன். இப்போ கையுடைய உயரம் அந்த ஸ்லீவ் முடிகிற இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கையுடைய சுற்றளவு கீழே, கையுடைய உயரத்துக்கு கீழ் சைடு வந்து கையுடைய சுற்றளவு 28 இன்ச்சுக்கு வந்து நான் இவங்க ஒல்லியாக இருப்பாங்க, அதனால் 4.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 4.25 இன்ச் ப்ளஸ் 1/4 இன்ச் லூஸ் அலவன்ஸ் விட்டு 4.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கோடு போட்டுக்கிறேன். தையலுக்காக 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன், மேலேயும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். இப்போ இதை எல்லாமே கிராஸாக கோடு போட்டுக்கிறேன். நம்ம கிராஸ் கொடுத்தா தான் ப்ளவுஸ் ஃபினிஷிங்கில், கை வந்து ஸ்லீவ் ஃபினிஷிங்கில் நீட்டாக வரும். இப்போ நம்ம மார்க் பண்ண அளவுகளை வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேல் சைடு கையுடைய உயரத்துலேருந்து 4ஆக மடித்ததை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் உள்வளைவு கட் பண்ணணும், ஃபஸ்ட்டே கட் பண்ணிடக்கூடாது. இப்போ சென்டர் பார்ட்டை சிசர் கட் கொடுத்துக்கிறேன். ஸ்லீவ் முடிகிற இடத்துலையும் சிசர் கட் கொடுத்துக்கிறேன். மடிச்சடிக்கிறதுக்காக அங்கே ஒரு சிசர் கட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லீவை 4ஆக மடித்து தான் 2ஆக விரிச்சிக்கலாம். நம்ம எப்போவுமே ஸ்லீவை விரிச்சிட்டு தான் உள்வளைவு கட் பண்ணணும், மாற்றி கட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம உள்வளைவு மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட் அப்படிங்கிறத ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவில் ஃப்ரண்ட் சைடு எது பேக் சைடு எது அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட் ஸ்லீவில் பேக் சைடு மேலே வரும், கீழே ஃப்ரண்ட் சைடு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக கட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.